இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது லேபர் பெயின் இல்ல, குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்கு. அதனாலதான் பெயின் வந்திருக்கு. கௌசிக்கு பிபி அதிகமாயிட்டான், அதான் ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா வாங்கப்பா, உடனே போய் அக்காவை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவனுக்கு 1000 டென்ஷன் இருந்தாலும் அவனை பெத்தவனா, அவனுக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த என்ன நேர்ல பார்த்துல சொல்லணும். அதான் போன்ல சொன்னால, விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல. தெரிஞ்சா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா? சுரேஷ் போன்ல சொன்னாருங்கிறதுக்காக நாம எல்லாரும் போய் ஹாஸ்பிடல்ல நிக்க முடியுமா? அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுனா அந்த ராஜரத்னம் நைஸா நழுவிடுவாரு. நாம போனா நம்ம தலையில தான் எல்லா பழியும் வந்து விழும். இப்படி சொல்ல உனக்கு நாக்கு கூசல? நீ ஒரு பிள்ளைய பெத்தவதானடி? நான் உயிர் பொழைப்பேனா? என்னது அசட்டுத்தனமான கேள்வி கேக்குறேன்? தலைப்பிரசவம் மறு ஜென்மம்னு சொல்றா. மறு ஜென்மம்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே சேர்ந்தது தானே. பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. முடியல டாக்டர். ஒண்ணும் இல்ல, டாக்டர் வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்ப அப்படிதான் இருக்கும். கை மேல இடுமா. கை எடு. சார் நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க சார், ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க சார். கௌசி கொஞ்சம் பொறுத்துக்கோ. சஞ்சய், நீதான் கடவுளா இருந்து நல்லபடியா பிரசவம் நடக்க நல்ல துணையா இருக்கணும். நீயே எனக்கு பேரப்புள்ளி அப்புறப்பேன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கப்பா. என் நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிடாதே. என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி இப்படி ஃபீல் பண்றீங்க? நீக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி ஃபீல் பண்ணா எப்படிப்பா? என்னுடைய ஃபீலிங்ஸை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. கௌசி வலியால துடிக்கிற சத்தத்தை என்னால கேட்க முடியல, பொறுக்க முடியலப்பா. அப்பா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கப்பா. நீங்க வேணா வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க. குழந்தை பிறந்த உடனே நானே நேர்ல வந்து சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து பாருங்க. நோ நோ, குழந்தை பிறந்து அதை பார்த்த பிறகுதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். சரிப்பா. சரிப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா வலியை தாங்கிக்கணும். டாக்டர், கௌசியோட அழுகுற சத்தம் நின்று போச்சு. பிரசவம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார், வலி குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டெலிவரி இன்னும் ஆகல சார். டெலிவரி எப்போ ஆகும் டாக்டர்? என் பேர குழந்தை எப்போ நான் பார்ப்பேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறது லேபர் பெயின் இல்ல, குழந்தையோட பொசிஷன் மாறி இருக்கு. அதனாலதான் பெயின் வந்திருக்கு. டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பிரசவ சமயத்துல சகஜமா ஏற்படுற பிரச்சனை தான். இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணுக்கு பிபி அதிகமா இருக்கு. பிபியா? அதுக்கும் மருந்து கொடுத்துருக்கேன். பிபி நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொசிஷன் என்னங்கிறத கரெக்டா சொல்றேன். என்னால அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வேண்டிக்கங்க. அப்பா அழாதீங்க. அப்பா அழாதீங்கப்பா. கௌசிக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு நீங்க எத்தனையோ கோயிலா ஏறி இருக்கீங்க. அதெல்லாம் வீண் போகாதப்பா. நிச்சயமா கௌசிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்பா. இப்ப உங்களுக்கு தேவை தைரியம் மட்டும்தான்ப்பா. அப்பா ஆமாப்பா, தைரியமா இருங்கப்பா.
நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். ப்ளீஸ். சுரேஷ், எனக்கு நீ தைரியம் சொல்லிட்டு நீயே அழுவுற. அழாதப்பா. இப்ப நமக்கு தேவை மாரல் சப்போர்ட் தான். உங்க அப்பா அம்மா, கௌசியோட ஃபேமிலி எல்லாரும் பக்கத்துல இருந்தா அது ஒரு தனி தெம்புப்பா. அவங்களுக்கு நம்ம இந்த தகவல் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிடு. போப்பா சீக்கிரம் போ. சரிப்பா. பயப்படாதீங்கப்பா. ஆண்டவன் இருக்கா, அவன் பார்த்துப்பான்ப்பா. ராமர் பானம் விடுறாரு, ராவணன் தலை கீழே விழுறது, மறுபடியும் முளைக்கிறதுமா, மறுபடியும் விடுறார், மறுபடியும் முளைக்கிறது. இப்படியே விட்டுட்டு இருக்காருமா. மறுபடியும் தலை வந்துட்டே இருக்கு. ராமருக்கு ராவணனை எப்படி கொள்றதுன்னு தெரியல. சின்ன கவலை வந்துடுத்து. கல்லு மேல உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல அகஸ்தியர் அங்க வந்தார். பட்டாச்சாரி, என்னடா ஏன் நரசிம்மா இப்படி ஓடியார? அது ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம்தான். நம்ம சுரேஷை பார்த்தேன். கௌசிக்கு பிரசவ வலி வந்து விட்டான். ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கலாம். ரெங்கநாயம்மாவிட்டையும் சொல்லிட்டு அப்படியே உங்கள்ட்டையும் சொல்லிட்டு வர சொன்னா அதான் வந்தேன். எப்போ பிரசவம்னு டாக்டர் சொல்லிருக்க? அதுதான்மா ஒரு சின்ன சிக்கல் வந்துடுத்து. ஐயோ, சிக்கலா? ஆமா. என்னடா சொல்ற? அது என் பொண்ணு உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை இடமாறி இருக்கான். அதோட பொசிஷன் சரியில்லையா. பெருமாளே, அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. கௌசிக்கு பிபி அதிகமாயிட்டான். அதாவது ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா வாங்கப்பா, உடனே போய் அக்காவை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. போறதுக்கு முன்னாடி பகவானுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவோம்மா. வைஷ்ணவி, மஞ்சள் துணியில அச்சத, காசு இதெல்லாம் போட்டு எடுத்துன்னு வரேன்ப்பா. பட்டாச்சாரி, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. சுகப்பிரசவம் தான் ஆகும். ஏன் கவலைப்படுறார்? இது பாருங்க, ராஜரத்னம் ரொம்ப கவலையோட இருக்கார். அவர் பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்லுங்க. சரி. நீரே இப்படி பயந்தா எப்படி? தைரியமா இருங்கோ. இந்தாங்கப்பா. பெருமாளே, என் குடும்பத்துக்கு சகலமும் நீதான். கௌசிக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகணும். தாயும் குழந்தையும் நல்லபடியா வீடு வந்து சேரணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். காலையில வச்சுருங்க. வேண்டிங்க, ஆண் குழந்தை பிறக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாரம் நரசிம்மா, பட்டாச்சாரி. வா வா வா. சரி, நடக்கும். நீ ஏன் தயங்கி நிக்கிற? வா போலாம். இல்ல, நான் வரல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்க்கா? நான் பிள்ளைக்குட்டி பெத்துக்காதவன். கௌசியை பார்த்து அவளுக்கு பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன தாண்டி தப்பா சொல்லுவா. வேண்டாம் சீதா, நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. குழந்தை நல்லபடியா பிறந்ததுன்ற நல்ல செய்தி மட்டும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் கௌசியும் குழந்தையும் வந்து பாத்துக்கிறேன். என்ன வைஷ்ணவி, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுற? உன்னை இங்க கலங்க விட்டுட்டு நான் எப்படிமா அங்க போய் கௌசியை பார்க்க முடியும்? எனக்கு நீயும் ஒண்ணுதான், கௌசியும் ஒண்ணுதாமா. வைஷ்ணவி, உன்னோட மனசு தங்கம்னு எனக்கு தெரியுண்டி. பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறது இல்ல. அப்படி பார்த்தா ராஜரத்னம் தன் பையனை பறி கொடுத்தவர். அவர் கௌசி பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்லிட்டு இருக்கலையோ? அவ்வளவு என்ன, பிரசவம் பார்க்கிற பொம்னாட்டி டாக்டர் எல்லாருக்குமா குழந்தை இருக்கு? அவ கடவுள் மாதிரி இல்லையோ நமக்கு? இத பாரு, இத எடுத்துக்கோ. அன்னை தெரசாவை எடுத்துக்கோ. கல்யாணமே ஆகல, எத்தனை அனாதை குழந்தைகளுக்கு அவ தாயாரா இருந்திருக்கா. இது வேற, அது வேறம்மா. ஆமாக்கா, அன்புக்கும் பாசத்துக்கும் விலையே கிடையாது. கெட்ட சகுனத்தையும் நல்ல சகுனமா மாத்துறது தான் சகோதர பாசம். கௌஷி அக்கா மேல நீ உயிரையே வச்சிருக்க. அவளுக்கு தாயா இருந்து வளர்த்தது நீதான். தாய் பக்கத்துல இல்லாம எந்த பொண்ணுதான் தாயாக விருப்பப்படுவா? வாக்கா, தயங்காம வாக்கா. சரி, கௌசிக்கு குழந்தை பிறந்தோட முதல்ல நான் தான் குழந்தைய பாப்பேன். சரியா? சரி. இது என்ன பிரச்சனை? நீயே முதல்ல குழந்தைய பாரு. வா. பத்மா,
அப்பா நீ ரொம்ப களைப்பா இருக்க, கொஞ்சம் தண்ணி சாப்பிடுமா. அப்பா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நேக்கு நீங்க பணிவிட செய்யறேளே. இந்த பாருமா, இத நீ பாசங்கிற பணிவிடங்கிற, நான் அத சுயநலம்னு சொல்றேன். சுயநலமா? ஆமாம்மா, எங்களை காப்பாத்துறதுக்காக நீ 4 இடம் வெயில்ல சுத்துறியோன்னு உனக்கு தண்ணி கொடுத்தது சுயநலம் தானே? சத்தியமா இருக்க முடியாதுப்பா. உங்க மனசு நேக்கு நன்னா தெரியும். என்ன வெளியில அனுப்பிட்டு இவ்வளவு நேரம் நீங்க எப்படியெல்லாம் தவிச்சுட்டு இருந்திருப்பேன்னு என்னால உணர முடியறதுப்பா. மா பத்மா, நீ புரிஞ்சின்ற அளவுக்கு என் பையன் என்ன புரிஞ்சுக்கலையேம்மா. காலங்காத்தால அவன் ஆத்த விட்டு வெளியில போறான், எங்க போறான், எப்ப வருவாங்கிறத ஒண்ணுமே என்கிட்ட சொல்றது இல்லையேம்மா. என்னப்பா பண்றது? அவரை நாம ரொம்ப கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆத்த பிரச்சனையை சமாளிச்சுட்டா அப்புறமா நான் எப்படியாவது அவரை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். ஆமா பத்மா, நீ போன காரியம் என்னாச்சு? 4 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டேன்ப்பா. நாளைக்கு காத்தால ஆத்துக்கு வர சொல்லிருக்கேன். முதல்ல 4 பேரை வச்சு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இங்க டான்ஸ் கிளாஸ் நடக்கிறதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்து பாப்பா. முதல்ல குடும்ப செலவுக்கு வருமானம் வந்தா சரி. அம்மா பத்மா, நீ ரொம்ப களைப்பா இருக்க, நான் சாப்பிட்டேன். உனக்கும் கொஞ்சம் உள்ள தயிர் சாதம் இருக்கு, அதை போய் சாப்பிடுமா. சரிப்பா. அம்மா பத்மா, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல விட்டு போயிடுத்துமா. என்னப்பா அது? நரசிம்ம வந்திருந்தா உன் தங்க கௌசிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான்னு சொல்லிட்டு போனாம்மா. அப்படியா? குழந்தை எப்ப பிறக்கும்னு சொன்னாலப்பா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலம்மா. உன் தங்க கௌசிக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கான், அதனால பிரசவத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. பிபி அதிகமாயிடுதா? அதுக்கெல்லாம் டென்ஷன், மனவேதனை தான் காரணமா இருக்கும்பா. அவளுக்கு என்னம்மா மனவேதனை? எத்தனையோ வேதனைய மனசுல தாங்கிட்டுதா அவன் இந்த குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. போராத குறைக்கு நான் வேற அவ மனசை புண்படுத்திட்டேன். நீ என்னம்மா பண்ண? பாஸ்கர் விஷயத்துல நான் கொஞ்சம் அதிகமாவே கோவப்பட்டுட்டேன்பா. என் தங்கன்னு கூட பார்க்காம அவன் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் அவ பெருசா நினைக்கவே மாட்டாம்மா. நினைக்கிறாளோ இல்லையோ, நான் என் கோவத்தை அவ மேல காட்டியிருக்கப்படாதுப்பா. அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதுக்கு கூட யாரும் இல்லப்பா. நேக்கு அம்மா அப்பாவா நீங்க 2 பேர் கிடைச்சிருக்க. ஆனா அவளுக்கு அப்படி ஒரு மாமியார் அமையலப்பா. தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம நாங்க எல்லாரும் வளர்ந்துட்டோம். அதுக்காக ஏங்குறச்சு, அது கிடைக்கலன்னா அதுவே ஒரு பெரிய மனக்குறை தானப்பா. அம்மா பத்மா, தாயை விட பாசம் காட்டுறதுக்கு நீங்க அக்கா தங்கைகள் 3 பேர் இருக்கீள். அதுவும் நீ பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சுகமா பிரசவம் ஆயிடும்மா. உங்க வார்த்தை பழிக்கட்டும்பா. நான் போய் ஃபர்ஸ்ட் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். அவசரப்படாத பத்மா. ரங்கநாயகி கோயிலுக்கு போயிருக்கா, அவ வந்த அப்புறம் அவள்கிட்ட சொல்லிட்டு சாயங்காலமா போய் பாருமா. குழந்தை நல்லபடியா பிறந்துடுத்துங்கிற நல்ல செய்திய என்கிட்ட வந்து சொல்லுமா. அம்மா பத்மா, உள்ள தயிர் சாதம் இருக்கு, அதை போய் சாப்பிடுமா. சரிப்பா. ஹலோ, யார் பேசுறது? அப்பா, நான் சுரேஷ் பேசுறேன்ப்பா. என்னடா சுரேஷ், என்னாச்சு? ஏன் டென்ஷனா பேசுற? அப்பா, ஆமாப்பா, என்ன பண்றதுன்னு புரியலப்பா, கையெல்லாம் நடுங்கிறது. என்னடா ஆச்சு, சொல்லுடா. கௌசிக்கு என்னடா? கௌசிக்கு என்னாச்சு? அப்பா, கௌசிக்கு பிரசவ வலின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்ப்பா. பிரசவம் ஆயிடுச்சாடா? இல்லப்பா, அதுலதான் சிக்கல். ஏதோ ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ப்ராப்ளம்? சொல்லுடா, என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு பிபி அதிகமா இருக்காப்பா, ரொம்ப டென்ஷனா இருக்கா. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நம்பிக்கையோட இருக்கோன்னு நம்பிக்கை இல்லாம சொல்ற மாதிரி இருக்குப்பா. டேய்,
என்னடா தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி பேசுற? ஹாஸ்பிடல்ல பக்கத்துல யாரா இருக்கா? அப்பா ராஜரத்னம் அங்கிள், பாஸ்கர் மற்ற எல்லாரும் இருக்காங்கப்பா. அப்பா நீங்களும் அம்மாவும் பக்கத்துல இருந்தா நீ கொஞ்சம் தைரியமா இருக்கும்பா. நீங்க உடனே வரீங்களாப்பா? டேய் என்னடா இப்படி கேக்குற? நீ ஒன்னும் பயப்படாதடா, தைரியமா இருடா. சரிப்பா. அலமோ அலமோ சீக்கிரமா வாயேண்டி. என்ன தலைமொழி போயிடுதுன்னு இப்படி கத்துற? தலையே முழுகித்தான் போச்சுடி. தலப்பிரசவம் மறுஜென்மன்னு சொல்லுவா. கௌசி எங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சுரேஷ் இப்பதாண்டி ஃபோன் பண்ணா. வாங்க எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்ன சுரேஷ் போன் பண்ணானா? ஆமாடி. போன் தானே பண்ணி சொன்ன, நேர்ல வந்து ஒண்ணும் சொல்லலையே. நீ சொல்றது சரிதான். பெத்த தாயின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போன் பண்ணி சொல்றானா? ஏண்டி இது என்ன கல்யாணமா கிரக பிரவேசமா? நேர்ல வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு? கௌசி எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அவனே டென்ஷன்ல பேசிட்டு இருக்கான். எப்படி வந்து நேர்ல சொல்லுவா? இத பாருங்க, அவனுக்கு 1000 டென்ஷன் இருந்தாலும் அவனை பெத்தவனா, அவனுக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த என்ன நேர்ல பார்த்துல சொல்லணும். அதான் போன்ல சொன்னால, விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல. தெரிஞ்சா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்லையா? சுரேஷ் போன்ல சொன்னாருங்கிறதுக்காக நாம எல்லாரும் போய் ஹாஸ்பிடல்ல நிக்க முடியுமா? ஏம்மா துடிக்காது? அங்க ஹாஸ்பிட்டல்ல போராடுறது இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. அவளுக்கு பிறக்க போறது என்னோட பேர குழந்தைமா. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? போறீங்களா இல்லையா? என்னடா ரமேஷ் இது? நீ இப்படி கேட்டு இருக்க? சுரேஷ் உன்னோட தம்பிடா. அந்த பொண்ணு கௌசி உன் தம்பியோட ஆத்துக்காரி. அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ பெரியப்பாடா. பார்க்க போனா நீ தாண்டா எல்லாரையும் அழைச்சிட்டு போனோம். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உறவுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் தான். சுரேஷ்க்கும் நமக்கும் பெரிய விரிசலே ஏற்பட்டுருச்சு. டேய், நமக்குன்னு என்னையும் ஏன்டா சேர்த்துக்கிற? அவன் என்னைக்கும் என்னோட பிள்ளை தாண்டா. கௌசி என்னோட மாட்டு பொண்ணு தாண்டா. என்னடி நீ இப்படி எதுவும் பேசாம மௌனமா நிக்கிறேடி? அங்க கௌசி பக்கத்துல ராஜரத்னம் துடியா துடிச்சுட்டு நிக்கிறாரா. ஓஹோ, அந்த ஆளும் அங்கேதான் இருக்கானா? அவர் அங்க இருக்கிறதுனால தாண்டி கௌசி நிலைமையை நமக்கு சொல்லி உடனே வர சொல்லிருக்காரு. அப்படியா கதை? அத்தை, உங்க பிள்ளை சுரேஷ் உங்களை கூப்பிட்டதே அந்த ராஜரத்னம் சொல்லிதா. அவரு போன் பண்ணிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. உள்ள அர்த்தமா? அப்படின்னா நீங்க ஒரு வெகுளி அத்தை. வெளுத்ததெல்லாம் பாலு, கருத்ததெல்லாம் காகோன்னு நினைக்கிறவங்க நீங்க. கௌசி பிரசவத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுடா, என் வாயால சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுடா, அந்த ராஜரத்னம் நைஸா நழிவிடுவாரு. நாம போனா நம்ம தலையில தான் எல்லா பழியும் வந்து விழும். இப்படி சொல்ல உனக்கு நாக்கு கூசல? நீயும் ஒரு பிள்ளைய பெத்தவதானடி. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சவர் தானே அந்த ராஜரத்னம். இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்ப என்ன புதுசா வந்துடுது? கௌசிக்கு ஏதாவது ஏடா குடும்பம் ஆயிடுமோங்கிற பயம், அதான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கார். அந்த ஆளுடைய தந்திரத்துல நான் மாட்ட தயாரா இல்ல. மா, நீ பேசுறது எதுவுமே சரியில்லைம்மா. நீ பேசாதடா, நான் அவளை பார்க்க போக முடியாது. நீ எல்லாம் ஒரு தாயாடி. பொண்ணுனா பேய் கூட இறங்குன்னு சொல்லுவா. மாட்டு பொண்ணோட நிலைமை தெரிஞ்சிருந்தும் இன்னும் மனசு இறங்கலையாடி. போதும், நிறுத்துங்க. மக்கள புத்திக்காரடி. நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், இனிமே அவளை பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு என்ன பைத்தியமா? நீதான் கேப்பார் பேச்ச கேட்டு இப்படி பைத்தியமா அலைஞ்சுகிட்டு இருக்க. எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னடி? இனிமே யார பத்தி நான் பேசவும் மாட்டேன், இதுலயும் தலையிடவும் மாட்டேன். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இந்த குடும்பத்துல என்ன நடக்குது? ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சுதந்திரமா எதுவுமே பண்ண முடியல. இவ என்னைக்கு வந்தாலும் என்னோட நிம்மதியே போயிடுது. நிம்மதியே போயிடுது. கௌஷிகா, பைத்தியம் மட்டும் இப்ப எதுக்குடி நீ அழுதுன்னு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்கு பயப்படுற? வலி வந்து வந்து போறது, டெலிவரி ஆக மாட்டேங்கிறது. மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் அந்த பகவானுக்கே கூட தெரியாதுன்னு சொல்லுவா. பிரசவங்கிறது தேவ ரகசியம். ஒரு ஜீவன் எப்போ பூமியில அவதரிக்கணும்னு தலைவிதி இருக்கோ அப்பதான் அவதரிக்கும். வைஷ்ணவி அக்கா, நீ ஏன் ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருக்க?
இங்க வா. கௌசி, நான் இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சீதா தான் என்ன கம்பல் பண்ணி இங்க நான் தான் கூட்டிட்டு வர வந்தா. சொன்னேன். ஏங்கா வரமாட்டேன்னு சொன்ன? அக்கா குழந்தை இல்லாதவங்களாம், அதனால உன்னை பார்க்க தயக்கமா இருக்கான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான்க்கா என் மனசுல ஒரு தெம்பும் தைரியம் கிடைச்சிருக்கு. நேக்கு என் குழந்தைய விட நீங்க 3 பேரும் தான் முக்கியம். அழாதடி கௌசி. உனக்கு பிறக்க போற குழந்தைய, உன்னோட குழந்தைய முதல்ல நான் தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியா பிரசவம் ஆகும். சரியா? அழாதடி. அக்கா, ரங்கா எப்படி இருக்கா? நன்னா இருக்காண்டி. அவன் பிறக்கச்சு கூட நான் இப்படிதான் வேதனைப்பட்டு இருந்தேன். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கமே என் மடியில வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நோக்கும் ஒரு புள்ள பிறப்பான். நீ இப்ப பட்டு இருக்கிற இந்த வேதனை வலி எல்லாமே பறந்து போயிடும்டி. என்னங்க இது? இந்த மாதிரி கூட்டமா நின்னு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில வாங்க. வெளியில வாங்க ப்ளீஸ். கௌசி, பயப்படாம தைரியமா இருக்கணும். வெளியில இருக்கு. கவலைப்படாத கௌசி. வாமா. பயப்படாதம்மா, தைரியமா இரு. வருத்தப்படாதம்மா. நல்லா சுகப்பிரசவம் ஆகும். பெருமாள் இருக்காரு, அவன் எல்லாம் பார்த்துப்பாம்மா. தைரியமா இருமா. நான் வரேம்மா. கௌசி, உன் கூட பிறந்தவ தான் நோக்கு இவ்வளவு தைரியம் சொன்னாலே, அப்புறம் எதுக்கு கண் கலங்குற? என்னங்க, நான் உயிர் பொழைப்பேனா? என்னது அசட்டுத்தனமான கேள்வி கேட்கிற? தலைப்பிரசவம் மறு ஜென்மம்னு சொல்றா. மறு ஜென்மம்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே சேர்ந்தது தானே. நான் மறுபடியும் பொறுக்காம அப்படியே போயிட்டா. நெஞ்சே 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 சாந்தம் 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 நெஞ்சே